ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? உங்களுக்காக ஒரு பெங்காலி படம் தான் கொண்டு வந்திருக்கேன். செம அட்வென்ச்சரான ஒரு பெங்காலி படம் தான். ஆல்ரெடி 1 வீக் முன்னாடி பெங்காலி படம் நம்ம போட்டு இருந்தோம், ஒரு அட்வென்ச்சர் மூவி. அதுக்கு நல்லாவே வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அந்த படத்துக்காக. அதோட நம்ம சேனல்ல 1 வீக் முன்னாடி உங்களுக்கு இந்த வீக்கில் எந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னு கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுருந்தேன். அதில் முக்கால்வாசி பேர் இந்த அட்வென்ச்சர் படம் தான் தொட்டிருந்தீங்க. அதனாலே இன்னைக்கு அந்த சீக்வன்ஸ்ல வந்திருக்க ஒரு அட்வென்ச்சர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ஒன்லைன்லாம் தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். அப்படி கதைக்குள்ளே போகிறது முன்னாடி நான் உங்கள் ஓன் வாய்ஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ஸ்லேயே ஒரு காரை இன்னொரு கார் சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அங்கே முன்னாடி இருக்க காரு ஆட்டி ஆட்டி ஓட்டிட்டு இருக்கா. இங்கே பின்னாடி இருக்கவங்களாம் கண்ணை வச்சு அந்த காரை சுட்டிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, அந்த முன்னாடி போன காரு ஒரு மலைப்பகுதியிலேருந்து கீழே விழுந்து கீழே இருக்க பாறையில மோதி அங்கேயே பிளாஸ்ட் ஆகி இறந்து போயிடுறாரு உள்ள இருக்கிறவர். அந்த உள்ள இருக்கிறவர் யாரு, பின்னாடி துரத்தினவங்க யாரு, எந்த கதையும் ஒழுங்கா தெரியல. போக போக கதையில புரியும் நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி சரி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அடுத்து அந்த 2 அசிஸ்டன்ட் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா, பழமையான பொருட்கள்லாம் நம்ம ஹீரோ தேடுவாரு. அல்ல எதனா தங்கம் மோதிரம் அதே மாதிரி பழைய காலத்து எதனா கிடைச்சா அது நம்ம ஹீரோ எடுத்துக்காம போய் கவர்மெண்ட்ட கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஒரு நல்ல மனுஷனா இருப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பட்டுன்னு யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் மேல முட்டிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல ரெட் கலர் சீட்டு வச்சுட்டு போறாரு. யாரவன் எதுக்கு அந்த ரெட் கலர் சீட்டு வச்சுட்டு போனான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏத்து பார்த்தா அது ஏதோ ஒரு வார்னிங் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ யாரவன் அவனை போய் பார்த்தாவணும்னு சொல்லி நம்ம ஹீரோ போறாரு. அதுக்குள்ள அவன் கிராஸ் ஆகி போடுறான். அவனோட மூஞ்ச கூட நம்ம ஹீரோ தெளிவா பார்க்கல. அப்படியே நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அந்த சீட்ல இருக்கிறத படிச்சிட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் ஒரு 2 நாள்ல ராஜாவுடைய பழைய தங்கப்பதியில கண்டுபிடிக்கலாம் மாதிரி ஒரு ஊருக்கு போலாம் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆளு தான் எவனோ லெட்டர் மாதிரி வச்சுட்டு போயிருக்கான் போல. அந்த ஊருக்கு மட்டும் வந்துடாதீங்க, அங்க ஆபத்து இருக்குன்னு மாதிரி வச்சுட்டு போவேன். அப்புறம் நம்ம அந்த ஊருக்கு போகக்கூடாதா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க அப்படியே ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக்கா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பெங்காலில வாழ்ந்த சசாங்கன்னு ஒரு ராஜா ரொம்ப செழிப்போடையும் அதோட மக்களையும் நல்லபடியா தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா எதிர் நாட்டு ஆளுங்க ஒத்துழைப்பு இல்லாம 3 நாட்டு ராஜாக்குங்களா ஒன்னா சேர்ந்து இவர் அழிக்கணும், இவர்கிட்ட இருக்கிற செல்வ பணம் மொத்தமே நம்மளுக்கு வந்தாகணும், இவர்கிட்ட இருக்க பொற்காசு எல்லாமே நம்மளுக்கு வந்தாகணும்னு சொல்லி போரிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாவோ இந்த சசாங்க ராஜாவுடைய ஆட்களே எதிர்நாட்டு சோல்ஜரா அழகாவே முடிச்சு விட்டுறாங்க. எத்தனை வாட்டி வந்தாவும் அழகா போட்டு தந்ததுனால அடுத்ததான் நம்ம சசாங் ராஜா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு நம்ம கூட சண்டைடுறாங்க, நம்மள்ட்ட இருக்கிற பொற்காசுக்காக தான் பண்றாங்க. அதனால என்ன பண்றாருன்னா அவருக்கு ரொம்ப நெருங்கிய மந்திரி கிட்ட என்கிட்ட இருக்க மொத்த பொற்காசையும் நகையும் எடுத்துட்டு போய் ஒரு இடத்தாண்ட ஒளிச்சு வை, அது எங்க ஒளிச்சு வச்சேன்னு எனக்கே நீ சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மொத்த பொருளையும் மந்திரி கிட்ட கொடுக்க அந்த மந்திரி என்ன பண்றாருன்னா ஒரு மாங்கி கிட்ட கொடுத்து இந்த பொக்கிஷத்தை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், நீ எங்கன்னா ஒளிச்சு வச்சிருன்னு சொல்லிடு. அதே டைம்ல என்ன ஆயிடுதுன்னா இந்திய நாட்டுக்குள்ள இதே மாதிரி புத்தர் வழிபடுறவங்க நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜாக்கு இந்த புத்தர்னாவே சுத்தமா புரிகிறது இல்லை. அதனால புத்தர் சிலை எங்க இருந்தாவும் உடைக்காரு. அடுத்து அந்த புத்தரை யார் யார் வணங்குறாங்களோ மொத்த பேரையும் கொலை பண்றாரு. இந்த டைம்ல கொய்யால என்ன ஆயிடுதுன்னா அந்த மாங்கு புத்திசம் ஃபாலோ பண்றாரு. அடைச்சா இந்த டைம்லடா இவங்கிட்ட குத்துட்டோம், முதல்ல இவங்கிட்ட இருந்து மொத்த பொக்கிஷத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறாரு அந்த ராஜா. அடுத்து இந்த ஆளும் தேட ஆரம்பிக்கிறாரு. கடைசி வரைக்கும் அந்த ஆள் எங்க போனான்னு தெரியல. அதே டைம்ல என்ன ஆயிடுதுன்னா இந்த ராஜா கிட்ட திருப்பும் போர் கொடுக்க இந்த ராஜா இறந்து போயிடுறாரு. அடுத்து அவன் பையன் வந்தாவும் 8 மாசத்துல அந்த பையனும் இறந்து போயிடுறான். கடைசியில அவர் எங்க போனாருன்னே தெரியல, அந்த பொருளும் எங்க வச்சாரு சரி எங்க இருந்துச்சுன்னு கூட தெரியாம கடைசி வரைக்கும் அந்த பொருள் ஒரு இடத்தான மர்மமா மறைஞ்சுதான் இருக்கு. அந்த மொத்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ மொத்த கதையும் நம்ம ஹீரோ சொல்லி முடிக்க அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு லெட்டர் வந்துச்சுல அந்த ஊருக்கு நீங்க வரக்கூடாதுன்னு. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் மீறி அந்த ஊருக்கு நான் வருவேன்டான் மாதிரி தான் நம்ம ஹீரோ அடுத்த அந்த அசிஸ்டன்ட் 2 பேர் அடுத்த ஒரு சோடா புட்டி ஒருத்தர் போட்டிருக்காரு. அவங்க 4 பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்போதான் நம்ம ஹீரோக்கு கேஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியுது. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இந்த சோடா புட்டி. இந்த சோடா புட்டியோட அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காரு. அவர் ரொம்ப வயசானவர். அந்த வயசானவருடைய அப்பா தான் ஒரு ஆர்காலஜிஸ்டா இருந்திருப்பாரு. அவர் தான் இந்த புதையல் இருக்கிற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காரு பாதி விஷயத்தையே. அது உண்மையா இல்லையா தெரிஞ்சதுக்காக தான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவை இதே மாதிரி தான் கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மொத்த விஷயத்தையும் அந்த கண்ணாடி போட்டுட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க அடுத்து அந்த வயசான தாத்தாவும் மீட் பண்ணிடுறாங்க. அடுத்து இந்த மொத்த விஷயத்தையும் அந்த வயசான தாத்தாட்ட இருந்து நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாரு. இப்போதான் அந்த வயசான தாத்தா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருடைய அப்பா ஒரு ஆர்காலஜிஸ்டா இருந்திருப்பாரு. அவரு கூட இன்னொரு ஃப்ரெண்டோ இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் இந்த புதையலை ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க போல. இந்த புதையலை பத்தி சில க்ளூலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியில என்ன ஆயிட்டு இருக்குன்னா இந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஏதோ ஒரு மரணத்துல இறந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்தது இவரால் மட்டும் தனியா கண்டுபிடிக்க முடியல இந்த க்ளூவை வச்சு அந்த புதையலை. அதனால இவரும் கம்முன்னு ஆயிட்டு இருக்காரு. அடுத்த கடைசியில இவரும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டு இருக்காரு. தாத்தாக்கு அப்பா நினைவா இருக்குன்னு சொல்லி அவருடைய என்ன பொருள் இருக்கான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அவர் ரூம்ல ஒரு டைரி மாதிரி கிடைக்குது. அந்த டைரிக்குள்ள சில புதையல் தேடுற மாதிரி விஷயங்களா இருந்திருக்கு, சில க்ளூங்களா. அந்த க்ளூலாம் இவ்வளோ ட்ராக் பண்ணலாம் நினைச்சிருக்காரு. இவரால் சுத்தமா
அந்த க்ளூவை கொஞ்சம் கூட ட்ராக்கே பண்ண முடியல. அடுத்தது இவருடைய பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஆன்டி ஷாப் வச்சிருக்கான், அவன்கிட்டயும் கேட்டிருக்கான். ஆனா இவனால சுத்தமா எந்த ஒரு க்ளூவும் கண்டுபிடிக்காதனால அடுத்தது இந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அடுத்து நம்ம ஹீரோவோடைய அசிஸ்டன்ட் பொண்ணுல அவருடைய அப்பாவுக்கு போவ கடைசியில் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. இந்த மொத்த விஷயத்தையும் இந்த தாத்தா சொல்லிட்டு இருக்க. அடுத்துதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்றும் இந்த புதையலை கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட கொடுப்போம் நினைக்காதீங்க. நான் கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் வேலை செய்வேன். அங்க கிடைச்சிருக்க மொத்த பொருளும் நான் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுப்பேன். அதுல இருந்து செல்லி பைசா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எடுத்த பொருள் இருந்து சொல்ல அந்த தாத்தா, தம்பி எனக்கு ஒரு காசு கூட தேவையில்ல. அதுல இருந்து நீ புதையலை கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்ட கொடுத்தாவே எங்களுக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும், எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும். அது எங்களுக்கு போதும். அதுல இருந்து எங்களுக்கு சல்லி பைசா கூட கிடைக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ, சரி அந்த டைரியை பார்த்தீங்களா, அந்த டைரியை பத்தி எனக்கு எதனா சொல்லுங்கன்னும் போது, டைரியை பத்தி எதுக்கு சொல்றது, உங்க டைரியை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி இந்த டைரியை எடுத்து கொடுக்க நம்ம ஹீரோ அந்த டைரியை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு, எதுனா இருக்குதா இல்லையான்னு. அடுத்து அந்த டைரிக்குள்ளேயும் உள்ள பாக்குறாரு. அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்னடா இது டைரி, இதுக்குள்ள என்ன சின்ன ஒரு க்ளூவாது இருக்கும்னு பார்த்தா எந்த ஒரு க்ளூவும் இல்லையா மாதிரி நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே இங்க ராக்கின்னு ஒரு வில்லனை காட்டுறாங்க. இவன் படத்தோட வில்லனே சொல்லலாம். இவன் பேரு ராக்கி. ஒரு ஆளு சரியா வட்டி கொடுக்கலன்னு சொல்லி கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இப்ப மட்டும் நீ காசு கொடுக்கலாம், இங்க ஒன்னு சுட்டுறோம்னான்னு அவனும் அந்த காசுல அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துடுறான். இப்பதான் என்ன கதைன்னு புரியுது. ஸ்டார்டிங்ஸ்ல ஒரு வண்டியை சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாலும் அது வேற யாரும் இல்ல, இவன் தான் அந்த வண்டியை சேஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த மொத்த விஷயத்தையும் சும்மா அப்படி பிளாஷ்பேக்கா நம்மளுக்கு காட்டுறாங்க. அடுத்தது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இவன் பக்கத்துல இருப்பான். என்ன அவனை ஃபாலோ பண்ணியா இல்லையான்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த ட்ரெஸ்ஸரை இவங்களும் கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த ட்ரெஸ்ஸர் மட்டும் கிடைச்சா அதுல இருக்க மொத்த பணம் நம்மளுக்கு தான், கொஞ்ச நாள் நம்மளும் கோடீஸ்வரா இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு தான் காட்டுறாங்க. அந்த தாத்தாக்கு ஏதோ ஞாபகம் வந்துச்சு போல. என் ரூமுக்கு வாங்கப்பான்னு சொல்லி கூட்டுறாரு. என்னன்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு பெட்டி எடுக்கிறாரு. அதுல பார்த்தா ஒரு தங்க நாணயம் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்க. அதுல எடுக்கும் போது சின்னதா ஒரு எழுத்து மாதிரி ஒன்னத்துல இருக்கு. அது பார்த்து நம்ம ஹீரோ, இது ஒரு புக்கு பேர் இருக்கு அப்படி யோசிச்சு நம்ம ஹீரோ செல்ஃப்ல இருக்க ஒரு புக் எடுத்து பாக்குறாரு. அதுல பார்த்தா சில க்ளூஸ்லாம் இருக்கு. அது என்ன க்ளூனா, சூரிய கடிகாரம் போட்டு இருக்கு. இந்த சூரிய கடிகாரம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் அந்த வயசான தாத்தா சொல்றாரு, இந்த சூரிய கடிகாரம் சொல்றியப்பா, அது இங்க இருந்து பக்கத்துல ஒரு மலையில இருக்க அந்த சூரிய கடிகாரம், அங்க எதுனா க்ளூ இருக்க வாய்ப்பு இருக்காப்பான்னு கேட்கும் போது, அப்ப நம்ம ஹீரோ அப்ப அங்க போய் நம்ம செக் பண்ண சொல்ல மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அடுத்தது அசிஸ்டன்ட், அடுத்தது அந்த தாத்தாவோட பையன், இவன் பேரு ரமேஷ். இவங்க 4 பேரும் அந்த சூரிய கடிகாரம் இருக்க தாண்ட கொஞ்சம் கொஞ்சமா மலை மேல ஏறிட்டு இருக்க. அதே டைம்ல பார்த்தா இந்த ராக்கி அடுத்து இந்த அசிஸ்டன்ட் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் பின்னாடி இருந்து. இப்ப நம்ம ஹீரோ இந்த சூரிய கடிகாரத்துல என்னடா இருக்க போதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கங்கன்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்க. அதே டைம்ல அந்த அசிஸ்டன்ட் பையனும் பாத்துட்டு இருக்கா எதனா இருக்குதா இல்லையான்னு. அந்த சூரிய கடிகாரம் நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு. அது பக்கத்திலே ஒரு கடிகாரம் முள்ளு இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது பார்த்தா குதிரை வடிவத்துல இருக்கு. இதை பார்த்தா நம்ம ஹீரோ, இதை மறைச்சு வச்சது கண்டிப்பா ஒரு மாங்கு தானே சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறது. அடுத்துதான் நம்ம ஹீரோக்கு ஒவ்வொன்னா புரியுது. ஆக மொத்தம் இது ஒரு கிளாக்கே இல்ல, ஒவ்வொரு ஓட்டையில இருக்கிறது ஒவ்வொரு மந்த்தை குறிக்கும். ஜாப்பனீஸ்ல ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு அனிமல் பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஓட்டையில ஒவ்வொரு அனிமல் இருக்கும். எந்த அனிமல் இல்லாம இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒவ்வொரு மந்த்துக்கான அனிமலை ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம அசிஸ்டன்ட் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா 8th மந்த்துக்கான அனிமல் அதுக்குள்ள இல்லவே இல்லை. இது பார்த்தா நம்ம ஹீரோ 8th மந்த்துக்கான அனிமல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்க, இது பார்த்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு குதிரன்றா. என்னன்னு பார்த்தா அந்த முள்ளிலையும் குதிரை தான் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, அந்த முள்ளு ஃப்ரீயா இருக்குல்ல, அந்த ஓட்டையார் சைடு தான் அந்த முள்ளு நின்றாகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்த அந்த 2 அசிஸ்டன்ட் 3 பேரும் சேர்ந்து அந்த சைடு திருப்ப, என்னன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்கு. அந்த சிலை உடையுது. இதை பார்த்து அந்த ராக்கி அசிஸ்டன்ட் 2 பேரும் கத்த அப்படியே மலையில இருந்து கீழே வீறாங்க. நல்ல வேலை கீழே புல்லு இருக்க போல சேஃபா தப்பிச்சுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஓடி பார்த்தா அங்க யாருமே இல்ல, இங்க யாரோ இருந்திருக்காங்க, இப்போ எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கினேன் கம்முன்னு விட்டுறாரு. அடுத்து அந்த உடைச்சு போன சிலையான பார்த்தா அங்க ஒரு அம்பு இருக்கு, கூட ஒட்டிட்டு ஒரு ஷீல்டு இருக்கு. அது ஃபுல்லா இல்ல, பாதி ஷீல்டா தான் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஷீல்டும் அடுத்து அந்த அம்பையும் எடுக்கிறாரு. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் சிலை மாதிரி நின்றுட்டு இருக்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா கீழே பார்த்தா ஒரு பாம்பு உழுந்து போயிட்டு இருக்கு. நல்ல வேலை கொஞ்சம் அசங்க இருந்தாவும் அந்த அசிஸ்டன்ட் பையனை அங்கேயே போட்டு தள்ளி இருக்கும். அந்த பாம்பு எப்படியோ தப்பிச்சு வந்துடுறான் அந்த சைடு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த தாத்தா கிட்ட இந்த 2 பொருள் எடுத்துக்காட்ட அந்த தாத்தா வியந்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து அந்த தாத்தா ஒரு டைரி கொடுத்தாருல, ஒரு அப்பா கொடுத்ததுன்னு, அந்த டைரிக்குள்ளேயும் இதே மாதிரி தான் இருக்கு. இதோட பாதி பீஸை நம்ம கண்டுபிடிச்சாகணும், எங்க இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. அதே டைம்ல அந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. அந்த சின்ன பொண்ணு அந்த ஷீல்டை விளையாடிட்டு இருக்கா. ஏமா அதெல்லாம் விளையாடக்கூடாது, இங்க வேணும் போது எங்க வீட்டு பின்னாடி இருக்கிறத வச்சு நான் இதே மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். உங்க வீட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்காம இதே மாதிரி ஒரு ஷீல்டு இருக்குன்னு சொல்றான் அந்த சின்ன பொண்ணு. இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஷீல்டு எங்க இருக்குன்னு காட்டியாமான்னு கேட்கும் போது அந்த சின்ன பொண்ணு ஓடுறான். நம்ம ஹீரோ பின்னாடி போய் பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா நெருப்பு கறி பக்கத்துல இருக்கு. இது எங்க தாத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இல்லப்பா இது நாங்க ரொம்ப வருஷமா வச்சிட்டு இருக்கோம், வீட்டுல தான் இருந்துச்சு, நெருப்புல இருக்கிற கறி எடுத்துக்காக நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, இதோட ஷீல்டு எனக்கு உண்மையாவே தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட தாத்தா சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ அந்த ஊர்ல திருவிழா போல எல்லாரும் அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. நம்ம அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் நின்றுட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆளுங்க வாங்க டான்ஸ் ஆடலாம்னு சொல்லி ஓரமா கூட்டிட்டு போவ. நம்ம ஹீரோ இவனை மட்டும் எதுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்க. அதே டைம் அந்த ரமேஷும் பாக்குறான். இவங்க 2 பேரும் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். என்னன்னு பார்த்தா இங்க ராக்கி நிக்கிறான். ராக்கி வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பொக்கிஷத்தை எப்ப கண்டுபிடிப்பீங்க? அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சா என் கிட்ட தான் எடுத்து வந்து கொடுக்கணும் போது நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறாரு. தம்பி நீ யாருக்கு முதல்ல யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது உங்ககிட்ட ஒன்றும் பேசல, அங்க பக்கத்துல நிக்கிறான் பத்தியா ரமேஷ், அவன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஓ ரமேஷ் கெட்டவனா நினைப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரமேஷுக்கு வந்து எதுனா சொந்தமா பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து பாதி காசு எடுத்து பிசினஸ் பண்ணியிருப்பான். ஆனா அதுல நஷ்டமாயிட்டு இருக்கும். இப்ப திருப்பம் வீட்டுல காசு கேட்டா வேற எதனா திட்டுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கானா, இந்த ராக்கி கிட்ட வந்து கடனா கேட்டிருக்கான் ஒரு 10 கோடி. சரிடா உனக்கு நான் 10 கோடி தந்துடுறேன், எந்த கேரண்டில நீ 10 கோடி தந்துருன்னா உனக்கு கொடுப்பேன் சொல்லு, அந்த வீட்டை அடமானம் வைக்கிறேன்னு கேட்கும்போது அந்த ரமேஷ் பையன் யோசிக்கிறான். இப்ப வீடு மட்டும் அடமானம் வைக்கிறேன்னு சொல்லி வீட்டுல கேட்டா செருப்பெத்து அடிப்பாங்க இவனை. அதனால நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அடுத்ததான் அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல இதே மாதிரி டைரி கிடைச்சிச்சு, அதுல புதியல் மாதிரி க்ளூலாம் இருக்குன்னு. அந்த மொத்த விஷயத்தையும் இங்க இருக்க ராக்கி பையன்ட்ட சொல்ல இந்த ரமேஷ். இந்த ராக்கி பையன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பேசாம அந்த புதியல் மட்டும் கிடைச்சா நம்ம பல கோடி மேல சம்பாரிச்சலாம். இந்த 10 கோடிலாம் சின்னது, அதுல 1000 கோடி 2000 கோடி மேல சம்பாரிச்சிடலான்னு ராக்கி யோசிச்சிருக்கான். அடுத்ததான் ஒரு சின்ன டீல போட்டிருக்காங்க. உனக்கு நான் 10 கோடி தந்துடுறேன், புதையல் கண்டுபிடிச்சா அதுல வர மொத்த காசு எனக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு சின்ன டீல் போட்டிருக்காங்க போல. அந்த மொத்த விஷயத்தையும் சொல்றான். நீ மட்டும் என்ன ஏமாத்தலாம்னு நினைச்சுன்னு வச்சுக்கியா, உன் கூட சுத்திட்டு இருந்தான் பாத்தியா ஃப்ரெண்டு, அவனை மாதிரி நீயும் இறந்து போயிடுடா அப்படின்றா. என்னன்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் பாத்தியா, இது இந்த ரமேஷோட ஃப்ரெண்டு தான் போல. அவனை கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொதியில கிராக் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா அவன் ஏமாத்தலாம் ட்ரை பண்ணிருக்கான். இது தெரிஞ்ச இந்த ராக்கி பையன் என்ன பண்ணிருக்கானா, இவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மலை மேல இருந்து இந்த காரை முட்டி தள்ளி இருப்பான் போல. இந்த மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அடுத்தது நம்ம ஹீரோ, அடுத்து இந்த அசிஸ்டன்ட், அடுத்து வந்து ரமேஷ் 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்பயும் ஒரு க்ளூ மாதிரி நான் கொடுத்துட்டு தான் போனேன், நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்றேன். என்னன்னு பார்த்தா அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் ரெட் கலர் சீட்ல போட்டு இருந்தால இந்த ஊருக்கு மட்டும் வராதீங்கன்னு, அது வேற யாருமே போட்டு போல, நம்ம ரமேஷ் பையன் தான் போட்டுட்டு இருக்கான் போல. இந்த ஊருக்கு வராதீங்க ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மொத்த விஷயத்தையும் இந்த ரமேஷ் பையன் சொல்லிட்டு இருக்கான். என்னால்தான் இவ்வளவு பிரச்சனை, பேசாம என்ன பண்ணிருங்க இன்னைக்கு நைட்டே ஊரை விட்டு போயிடுங்க, இந்த பிரச்சனையை நானே பாத்துக்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இல்ல இந்த பிரச்சனை நானும் சம்மந்தப்பட்டுட்டேன், நான் அந்த புதையலை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது, கண்டிப்பா அந்த புதையலை கண்டுபிடிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரமேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ரமேஷ் மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுமும் அந்த புதையலை கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கண்ணாடி போட்ட அந்த தாத்தா வராரு. என்னப்பா அந்த புதையலை ட்ராக் பண்ணிட்டியாப்பா, கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா இந்த ராஜாவுடைய பழைய மிலிட்டரி பேஸ் அடியில ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு க்ளூ மாரி கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த இடத்தையும் காட்டுறாரு, இங்கே தான் நம்ம போய் ஆகணும்னு சொல்லி. அடுத்து நம்ம ஹீரோ, அடுத்து இந்த 2 அசிஸ்டன்ட், அடுத்து ரமேஷ், இவங்க 4 பேரும் அந்த இடத்தாண்ட போய் பார்க்குறாங்க. கடல்லாம் தாண்டி தான் போறாங்க அந்த இடத்தாண்ட. அதே டைம்ல அந்த வில்லன் கும்பலுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு போல, அவனும் வந்துடுறான். இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தெரியாத மாதிரி. அங்க வந்து பார்த்தா ஒரு 12 தூண் இருக்கு. இது என்னடா தூண் இருக்கு, இங்க என்னடா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்து இவங்க 2 பேரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து அங்க ஒரு பாம்பு மாரி இருக்கு, இதை பார்த்து பட்டுன்னு பயந்துடுறான். இந்த அசிஸ்டன்ட் கம்மன் இல்லாம என்ன பண்ணிடுறான்னா அந்த பாம்பு சிலை மேல கை வைக்க கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா அங்க பக்கத்திலே பெரிய தூணு மாதிரி நின்றுட்டு இருக்கு சென்டர்ல. அது மேல இருந்து பீரங்கி மாரி ஒண்ணு வர, அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல இங்க நிலநடுக்கான மாரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிடுது. அங்கங்க குழி போட கடைசியில என்ன ஆயிடுதுன்னா அந்த வில்ல பையன் ஒரு குழிக்குள்ள விந்துறான். அடுத்து நம்ம ஹீரோ டீம் மொத்தமே ஒரு குழிக்குள்ள விந்துற. கடைசியில அந்த ரமேஷ் பையன் மட்டும் தான் மேல நின்றுட்டு இருக்கான். இங்கே இருங்க நான் போய் ஆளுங்க யாருன்னா கூட்டிட்டு வரேன்னும் போது இல்ல நீ இங்கே இரு, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு உள்ள போறாரு. என்னன்னு பார்த்தா சென்டர்ல ஏதோ ஒரு தூண் மாதிரியே இருக்கு, சென்டர்ல மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கு, மேலேயும் கீழேயும் கரெக்டா இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ இது என்னடா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா அந்த ராஜாவோட சிலை இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த ராஜா சிலை எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எதிர்க்க பார்த்தா என்னன்னு பார்த்தா அங்க புத்தர் இருக்கு. இப்பதான் தெரியுது இந்த ராஜாவும் இந்த புத்தரை வழிபட்டு இருக்காரு போல, யாருக்குமே தெரியாத மாதிரி. அடுத்து நம்ம ஹீரோ யோசிச்சாரு என்ன பண்றாருன்னா இது எதுக்கு காரணம் இல்லாம இருக்கு, இதை உள்ள தள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்த அசிஸ்டன்ட் 2 பேரும் அப்படியே கஷ்டப்பட்டு அது உள்ள தள்ளுறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா அங்க ஏதோ ஒரு ஒளி வர மாதிரி தெரியுது. அந்த ராஜா சிலை வந்து கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிக்குது. அப்படி இந்த சைடு பார்த்தா அந்த புத்தர் சிலை முன்னாடி வருது. என்னன்னு பார்த்தா அந்த புத்தர் சிலை அப்படியே கை நீட்டுற மாதிரி தெரியுது. அப்படியே இந்த ராஜா சிலை அப்படியே கீழே மண்டிடுற மாதிரி தெரியுது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த புத்தர் சிலை பின்னாடி கை விடுறாரு. என்னன்னு பார்த்தா அங்க ஷீல்டும் அடுத்தது ஒரு அம்போ இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சந்தோஷமாயிடுது. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா தாத்தா கிட்ட எடுத்துட்டு போய் காட்ட அந்த தாத்தாவும் சந்தோஷப்படுறாரு. அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. அந்த சின்ன குழந்தை வாங்க நம்ம சர்க்கஸ் போலாம், சர்க்கஸுக்கு போலான்னு சொல்ல எங்கம்மா இங்க சர்க்கஸ் போட்டிருக்கான்னு கேட்கும் போது நம்ம ஊர்ல தானே திருவிழா அங்க போட்டிருக்காங்க, வாங்க நம்ம போய் பார்க்கலான்னும் போது சரி வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அடுத்து மொத்த பேரும் அந்த சர்க்கஸ் இருக்கிற இடத்தாண்ட போறாங்க. அங்க போய் சர்க்கஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா கொஞ்ச நேரத்துல
அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் அந்த சின்ன பொண்ணும் காணோம். என்னன்னு பார்த்தா அந்த ராக்கி அடியாளுங்களா அந்த சின்ன பொண்ணும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் கடத்திட்டு கூட்டிட்டு போறோம். நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போறாரு. ஆனா நம்ம ஹீரோ நல்லா காப்பாற்றவே முடியல. அவன் வண்டி எடுத்துட்டு சீக்கிரமாவே போயிடறான். நம்ம ஹீரோ அங்க இருக்க குளத்துல எடுத்துன்னு போய் வண்டியை விட்டுறாரு. இப்ப ரமேஷ் கிட்ட கேட்கறான், அந்த ராக்கியோட வீடு என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். இப்ப அந்த ராக்கியோட வீடு எங்க இருக்கு, அவனோட அட்ரஸ் எங்க இருக்கு, அவனை கண்டுபிடிச்சிட்டா காப்பாத்தலாம்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல டீடைல்ஸ் கேட்டுட்டு இருக்கு. அங்க இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அதே டைம்ல நம்ம ஹீரோக்கு போன் வர போன் பேசுனவர் ஷாக் ஆயிடுறாரு. அடுத்தது அந்த அசிஸ்டன்ட் பையனை கூட்டிட்டு ஒரு பழைய காலத்து மாளிகைக்கு வராங்க. அங்கதான் ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்க போல. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது மெயின் வில்லன் வரான். இவன் தான் கணேஷ். இந்த கணேஷை பத்தி ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ பாக்குறவங்களும் சொல்றேன், இவன் தான் அந்த மெயின் வில்லனே இதுக்கு. அடுத்தது நம்ம ஹீரோ உள்ள ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தையும் அடுத்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இங்கே தான் இருக்காங்க போல. அப்படியே காப்பாத்திட்டு வெளியே கூட்டிட்டு வரான். இதை கணேஷ் பையன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டி போனா போதும்னு விட்டுட்டேன், அவன் பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னான் அந்த புதையல, அதனால விட்டுட்டேன். ஆனா நீ மட்டும் கண்டுபிடிக்காம என்னை ஏமாத்திருந்தேன்னு வச்சுக்கான், கடைசியில உன் அசிஸ்டன்ட்டும் பார்க்க முடியாது, உன்னையும் பார்க்க முடியாது, அடுத்து அந்த ஃபேமிலியை நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்க. அடுத்தது நம்ம ஹீரோ வெளியே வராரு. என்னன்னு பார்த்தா இப்ப ராக்கி பையன் வந்துடுறான். ராக்கி பையன் வந்து கணேஷை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். எதுக்கு அதே மாதிரி பண்றான், நான் தானே கடத்தி வச்சேன், நீ எதுக்கு ரிலீஸ் பண்ணன்னு கேட்கும்போது இல்லடா ரமேஷ் பையன் வந்து நம்மளுக்கான பொக்கிஷத்தை கொடுத்துட்றான்ட்டான், அந்த புதையலை கொடுத்துட்றான்ட்டான், அதனால நம்ம விட்டுட்டேன், நம்ம ஒரு வாரம் பார்க்கலாம், இல்ல திருப்ப இதே மாதிரி சுத்த விட்டுருந்தேன்னு வச்சுக்கேன் அந்த ஃபேமிலியை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ரமேஷ் பையனும் கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறான். இப்போ அந்த ரமேஷ் 10 கோடி வாங்கினால அது வீட்டுக்கே தெரிஞ்சு போயிடுது. இப்போ அப்பா பூச்சி செம்மையை திட்டுறாரு. ஏன்டா இதே மாதிரி பண்ண, என்கிட்ட கேட்டிருந்தவன் உனக்கு காசு கொடுத்துட்டு போயிடா அப்படின்னு திட்டிட்டு இருக்க. இது பார்த்து நம்ம ஹீரோ ஏன் அவனை திட்டிட்டு இருக்கீங்க, அவன் தெரிஞ்சா செஞ்சான், தெரியாம தானே வாங்கிட்டான், விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ரமேஷுக்கு ஆதரவா பேச அந்த ரமேஷ் பையன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, நமக்காக ஒருத்தன் ஆதரவா பேசுறானே அந்த மாதிரி. அப்படியே கட் நீங்க வயசான ஒரு தாத்தாவை காட்டுறாங்க. அந்த தாத்தா வேற யாரும் இல்ல, அந்த ராக்கியோட அப்பா தான் போல. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தாத்தாவும் இவரும் ஃப்ரெண்டு. எப்படின்னா அந்த தாத்தாவோட அப்பா இருக்காருல்ல, அந்த தாத்தாவுடைய அப்பாவும் அடுத்தது இவருடைய அப்பாவும் தான் அந்த ஆர்காலஜிஸ்டா இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் இந்த புதையலை தேடி இருப்பாங்க. இப்பதான் என்னன்னு புரியுது. இப்ப அந்த தாத்தா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. எதுக்குடா இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க மவனே, எங்க அப்பா இதே மாதிரி தான் தேடி போய் இறந்து போயிட்டாரு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் நீ மட்டும் தான்டா, அது சபிக்கப்பட்ட புதையல்றா, அதுக்கு அலையாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க இருக்க அந்த ராக்கி பையன் எகிரிட்டு இருக்கான். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒன்னும் கொஞ்ச நாள் நான் பணக்காராக போறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அதே டைம்ல இந்த கணேஷ் பையன் வந்துடா. ஏன் நீங்க பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பணம் கிடைக்க போது, நாங்க கோடீஸ்வரன் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டே ராக்கி, உங்க அப்பா பேச்செல்லாம் கேட்டு இருக்காத, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல கோடீஸ்வரன் ஆக போறோம். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ அடுத்த அசிஸ்டன்ட் அடுத்து இந்த 2 வில்ல பசங்க நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கதான் புதையல் இருக்குன்னு சொன்னல வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்த பார்த்தா அப்படியே பொத்தல் காடா இருக்கு. அங்கேயே ஒரு கிணறு மாரி இருக்கு. அந்த கிணறுக்குள்ளதான் புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு பாழடைஞ்ச கிணறா இருக்கு, அதுக்குள்ள எதுவுமே இல்லை. இது பார்த்து அந்த 2 வில்லன்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா புதையல் இங்கதான் இருக்குன்னு சொல்லி க்ளூலாம் கொடுத்தா அதுல பார்த்தா ஒரு புதையலும் இல்ல, பாழடைஞ்ச கிணறு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம கரெக்டா தானே கண்டுபிடிச்சோம், இங்க தானே அது க்ளூ சொல்லிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த ராக்கி பையன் சொல்றான், இல்ல எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, சின்ன வயசுல எங்க தாத்தா ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு, அந்த ராஜாவோட கேபிட்டல் வந்து கவுரு, நம்ம அந்த கேபிட்டல் இடத்துல தானே தேடணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஆமா அந்த கேபிட்டல் இடத்துல தேடணும், அந்த ராஜாவோட கேபிட்டல் அதானே, தெரியாம நான் எங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவோட கேபிட்டல் இருக்க இடத்தாண்டா பாத்துட்டு இருக்காங்க. சுத்தி முத்தி இங்க எதுனா ஒரு க்ளூ கிடைக்குதா, அந்த புதையல கிடைக்குதானே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா, எதுவுமே தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, நம்ம இப்படி தனித்தனியா பிரிஞ்சு தேடலாம், அப்பதான் நம்மளால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது இதே மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு தேடலாம், நீ இந்த சைடு கார் எடுத்துட்டு ஓடிடு, அடுத்துக்கு உன்னை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கியா, நீ எப்படி ஒன்னாவும் உன்னை கண்டுபிடிச்சிட, ஒன்னாவே நம்ம தேடலாம் வா அப்படின்னும் போது என்னடா தப்பிக்க கூட இடம் விட மாட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுத்திட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு க்ளூ மாதிரி கொடுக்குறாரு, அந்த புதையல் இருக்க இடத்தாண்ட ஒரு பாம்பு சிம்பிள் மாதிரி எதனா ஒன்று போட்டுருக்கோம், அது எங்கன்னா இருக்குதா பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் அடுத்து அந்த 2 வில்லனுங்க அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு வித்தியாசமான ஒரு ரூமை பாக்குறாங்க. அங்க மேல பார்த்தா பாம்பு சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கு. இதை பார்த்து அந்த வில்லனுங்க அப்ப இதான் புதையலா இருக்கும், ஃபர்ஸ்ட் நாங்க போறோம், என் பின்னாடியே நீங்க வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி வெட்டி இவங்க 2 பேரும் முன்னாடி போவ. நம்ம ஹீரோட பிளான் தான் இது மொத்தமே போல. அங்க உள்ள போயிட்டு பிறகு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அதை கதவு போட்டு லாக் பண்ணி விட்டுறாரு. நீங்க வெளியே வந்தா தானே என்ன டார்ச்சர் பண்ணுவீங்க, நீங்க ஒல்லியே கடங்கினான் மாதிரி நம்ம ஹீரோ அங்க பக்கத்துல ஒரு இரும்பு மாதிரி இருக்கு, அந்த இரும்பை வச்சு லாக் பண்ணி விட்டுறாரு. அடுத்தது நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ராக்கி சொன்னபடி உண்மைதான், அங்கதான் அந்த கேபிட்டல் இருந்துச்சு, அந்த ராஜாவோட கேபிட்டலு, ஆனா சில பாதுகாப்பு அங்க இல்லாதனால வேற இடத்தாண்ட மாத்திட்டாரு, அது அவனுக்கு தெரியாது போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டினா அங்க பூட்டி வச்ச இடத்தானே எவனோ பெருக்கலான்னு வந்திருப்பான் போல. அவன் எழுப்பால அந்த கதவை திறந்துடுறாங்க. வெளியே வந்து அவங்க எங்கடா நம்ம காரை காணோன்னு பார்த்தா என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அடுத்து இந்த அசிஸ்டன்ட் 2 பேரும் ஒவ்வொரு காரை எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. இங்க ஒரு காரம் இல்லை, இந்த வண்டியும் இல்லை, எப்படா அவங்கள பிடிக்க போறோம் அப்படின்னு நம்ம
வில்ல பசங்க யோசிச்சுட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடம் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு போல. பார்த்து அந்த ரமேஷ் எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மந்திரி வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருப்பார்ல அந்த புத்தர்கிட்ட, புத்தரை வழிபடுறவரு, அவர் வந்து ஒரு கட்டிட வேலை செய்யற ஒரு ஆளு தான் போல. அந்த ஒரு க்ளூவும் கிடைச்சிருக்கு நம்ம ஹீரோக்கு. அந்த கிராமத்துல விசாரிக்கும் போது ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு நம்ம ஹீரோக்கு. அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டைரி இருக்குல்ல, அந்த டைரியில பார்க்கும் போதும் ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கு. அந்த டைரியில வந்து சிவன் வடிவிலா இருக்கிற ஒரு மலை அப்படின்னு போட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தா சிவன் வடிவில ஒரு மலையும் இருக்கு. இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கன்ஃபார்மா சொல்றாரு. அடுத்தது மொத்த பேரும் அங்க உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க வித்தியாசமான ஒரு வால் மாரி இருக்கு, ஒரு செவுரு மாரி. அதுல பார்த்தா சின்ன சின்னதா நிறைய காவலர் இருக்கிற மாரிலாம் தெரியுது. நிறைய பொம்மைலாம் போட்டு இருக்கு. அதுல ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோ அதை தொடரா அப்படின்னு அசிஸ்டன்ட்ட சொல்ல, அந்த அசிஸ்டன்ட்டும் அதை தொடரா. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, பக்கத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. இந்த டோர் ஓப்பன் ஆன இடத்தாண்ட இவங்க மொத்த பேரும் உள்ள போறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க 2 காவலர் மாதிரி இருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ட்ல அப்படியே திரும்பி இருக்காங்க குதிரை மேல. இது பார்த்தா நம்ம ஹீரோ இது என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட போய் பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அவங்க கையில அம்பு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதோட கூர் மட்டும் இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோக்கு யோசனை வருது, அந்த 2 கூரை இந்த ஒரே நேரத்துல சொருகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் ஒரே நேரத்துல அந்த 2 கூர் அங்க இருக்க இடத்தாண்ட சொருவ. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, அந்த 2 காவலரும் அப்படியே ஒரே நேரத்துல டைரக்ஷனா திரும்புறாங்க. கொஞ்ச நேரத்துல பக்கத்துல ஒரு ரூம் ஓப்பன் ஆகுது. அதுலயும் பார்த்தா ஒரு லாக் மாதிரி இருக்கு. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது ஞாபகம் வந்து என்னன்னு பார்த்தா அங்க ஷீல்டு வைக்கிற மாதிரி இருக்கு. இது பார்த்து நம்ம ஹீரோ அவங்க எடுத்துட்டு வந்த அந்த 2 ஷீல்டும் ஒரே நேரத்துல வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு மாதிரி நிலநடுக்கம் வந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல அந்த டோரை ஓப்பன் ஆகுது. அவ்வளவுதான்டா புதையல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா பொய்யால இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ எத்தனை டோர் தான் நான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷனா உள்ள போயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா ராவணன் சிலை மாதிரி இருக்கு. என்னடா இது இங்க இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இது ஒன்று சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த வில்ல பசங்க மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க போலங்க கரெக்டா. என்னடா எங்களை மட்டும் பூட்டி விட்டு அங்க வந்தா எங்களுக்கு வர தெரியாதுன்னு நினைச்சிட்டியா, அந்த புதையில எங்கன்னு கேட்கும் போது அதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அடுத்தது நம்ம ஹீரோ அங்க சுத்தி ரூம் ஃபுல்லா அப்சர்வ் பண்றாரு. இதுக்கு என்ன ஒரு க்ளூ இருக்கா, இது ஏன் இங்க தேவையில்லாம இந்த சிலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இப்பதான் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராமன் உட்காந்துட்டு இருக்க இந்த சேரட் வண்டி ஆக மொத்தம் ராமனதே இல்ல, இது குபேரனுடைய வண்டி. ராமர் காட்டுக்குள்ள வனவாசம் போறோம்னு சொன்னார் இல்லையா, அந்த டைம்ல இந்த ராவணன் என்ன பண்ணிருக்கானா, இந்த குபேரனோட வண்டி எடுத்து அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்கான். அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் ரொம்பவே இம்சல் கொடுத்துட்டு இருக்கான். இதை தெரிஞ்ச ராமரு ராவணனுக்கு சபிக்கிற மாதிரி ஒன்னத்தை சொல்லி இருக்காரு. உன் தலை ஜிக்ஸாக்கா இருக்கணும், உனக்கு ஒரு தலை இருக்கக்கூடாது, 10 தலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபத்தை விட்டுருப்பாங்க. அதனாலதான் இவனுக்கு ஒரே ஒரு தலை மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கும், மீதி 9 தலை ஜிக்ஸாக்கா இருக்கும். அந்த மொத்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று நோட் பண்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த ராவணனுடைய ஒரே ஒரு தலை மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கும். அந்த ஒரு தலை மட்டும் அங்க இருக்க ஒரு சின்ன சாமி கிட்ட கும்பிடுற மாதிரி இருக்கும் கை கட்டி. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த சின்ன சிலையை மட்டும் கொஞ்சம் பின்னாடி சைடு தள்ளுறாரு. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, அந்த 10 தலையில 9 தலை கீழே மேல இருந்துச்சுல, கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா மொத்தம் ஸ்ட்ரைட்டா ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆகுது. அந்த சைடு பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது, இந்த சைடு பார்த்தாவும் டோர் ஓப்பன் ஆகுது. மொத்தம் 2 டோர் ஓப்பன் ஆகுது. இதை பார்த்த அந்த வில்லன் டீமுங்க ஒரு சைடு போவ, இதை பார்த்த நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் 2 பேர் அந்த சைடு போவ. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. என்னடா ஒண்ணு மட்டும் தான் ஓப்பன் ஆகும், இங்க எங்கடா 2 ஓப்பன் ஆகுது, அப்ப இந்த 2த்துல ஏதோ ஒரு ட்ராப் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல ராகி பையன் என்ன பண்றான்னு, இது தங்கம் தானே அப்படின்னு சொல்லி கத்தி வச்சு குத்திட்டு இருக்க. அதே டைம்ல ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல அந்த ட்ராப் வியூ போகுது போல. இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் சைடு தான் ட்ராப் வியூ போகுதுன்னு சொல்லி திபுன்னு ஓடுறாரு நம்ம ஹீரோ காப்பாத்தலான்னு. என்னன்னு பார்த்தா அந்த வில்லன் சைடு தான் அந்த ட்ராப் வீந்திருக்கு. அசிஸ்டன்ட்டுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே நம்ம ஹீரோ பெருமை வச்சு விடுறாரு. அப்படியே திரும்பி பார்த்தா கொஞ்ச நேரம் நின்றவங்க பட்டம் கீழே விடுறாங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடி 100 அடிக்கு கீழே போற மாதிரி இருக்கு பள்ளம். இதை பார்த்து நம்ம ஹீரோ இவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வர கொஞ்ச நேரத்துல இந்த ராக்கி பையனுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே வந்துடுறான். இப்போ நெக்ஸ்ட் இந்த கணேஷ் பையன் தான் இருக்கான். இவனையாவது காப்பாத்தலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வர அவனுக்கு கை வழிக்கு கீழே வந்துடுறான். அவ்வளவுதான் 2 பேரும் காலி ஆயிட்டாங்க போல. அப்போ எந்த ஒரு பதிலையும் கிடைக்கலையா அப்படி எப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று யோசிக்கிறாரு. சேரட் வண்டி எப்படி கீழே இருக்கும், மேலதானே பறக்கும் அப்படின்னும் போது அப்பதான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஆமா, சேரட் வண்டி மேலதான் பறக்கும், இது ஏன் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ ஒன்று நோட் பண்றாரு. அங்க பார்த்தா வித்தியாசமான ஒரு 2 இருக்கு, இந்த சைடு அந்த சைடு பிரிஞ்சு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ இது 2மே ஒன்று சேர்த்தா என்ன ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2மே ஒன்று சேர்க்கறாங்க. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல இந்த சேரட் வண்டிக்கு ரெக்க பறக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துல ஏர்ல பறக்குது. ஓ, அப்ப இங்க புதில் இல்லையா, அப்ப எதுவுமே இல்லையான்னு பார்க்கும்போது கீழே பாடுறான்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. என்னன்னு பார்த்தா கீழே தான் பல தங்கங்கள்லாம் இருக்கு. இதை பார்த்து அந்த 2 அசிஸ்டன்ட்டுக்கும் இந்த ரமேஷுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது.
கடைசியில இந்த புதையலை எப்படியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்டான்னு அடுத்து இந்த மொத்த பொருளையும் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அடுத்து இந்த ஃபேமிலிக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்குது. இப்ப ராக்கி அவங்க அப்பா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் எவ்வளவோ சொன்னேன் என் பையன் கிட்ட, போவாதுடா அது சபிக்கப்பட்ட புதையல்னு, அவசரப்பட்டு என் பையன் உயிரை விட்டானே அப்படின்னும் போது அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதல் பத்துறாங்க. பரவாயில்ல அப்படின்னு அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கடைசியா இந்த மொத்த புதையலும் கண்டுபிடிச்சிட மாதிரி தெரியுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்? கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லியே ஆகணும். இதே மாதிரி நம்ம சேனல் ரெகுலர் வீடியோ வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தது இந்த படத்துக்கு இன்னும் ஒரு 2 பாட்டு இருக்கு. அந்த 2 பாட்டு போடலாமா வேணாமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ அந்த பாட்டு போடுங்க ப்ரோ, அந்த மீதி 2 பாட்டு போடுங்க ப்ரோ நீங்க கமெண்ட்ல சொன்னா கண்டிப்பா கூடிய விரைவில் அந்த 2 பாட்டும் போட்டுடுறேன். ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்றீங்க. அதோட புதுசா பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட கமெண்ட் பக்கத்துல ஐப்புன்னு இருக்கும். ஒரு 10 பேர் தொட்டா இன்னொரு 10 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதனால தான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க ஐப்பு தொடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதோட புதுசா பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.